சார், சிலர் குடியிருக்கிற வீட்டில் ஆவிகள், துர்தேவதைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து தப்பிச்சுக்க முடியுமா? இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன சார் காரணம்? வணக்கம். சிலரோட ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சொந்த வீடெல்லாம் அமைஞ்சிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீய கிரகங்கள், சனி, ராகு, கேது இது மாதிரி போய் கிரகங்கள் உட்காந்துடுறது, வேறு கிரகங்கள் உட்காந்து அது ராகு கேது சாரத்தில் உட்காந்துடுறது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆவிகள், துஷ்ட தேவதைகள் இதெல்லாம் வந்து தங்கிடும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாம்பு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். இதுங்கெல்லாம் இருந்துட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கும். இதனால் அவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாயிடும். இதுலேருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழனி முருகனை வழிபாடு பண்ணலாம். அதை விட இன்னொரு விஷயம் ஒன்றும் பண்ணணும். பெண் பூனைகளை வந்து வீட்டில் வளர்க்கணும். அந்த பெண் பூனைகள் வந்து கர்ப்பமாகி இனவிருத்தி பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் வந்து எந்த விதமான துஷ்ட தேவதைகளும் இருக்காது. இருந்தாலும் தலைதெறிக்க வெளியே ஓடிடும். அந்த வீட்டில் உள்ளவங்க நல்ல நிம்மதியாக குடியிருக்கலாம்.